ஜனவரி 23, 2025. இன்றைய வேத வசனம் மத்தேயு 9:24. இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கின்றாள் என்றார். Today Bible verse Matthew 9:24. He said, "This little girl is not dead, she is sleeping." ஜெபம். பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்றைய நாளிலும் கூட ஆவியானவரே அப்பா, நீர் எங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கின்றாள் என்றீரே. கத்தாவே, இந்த வார்த்தைகளுக்கு கூட அப்பா, இன்றைக்கு யாராச்சும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் என் தகப்பனே. ஐயோ, என் பிள்ளை மரிக்க போகின்றாளே, ஐயோ மரணத்துக்கு இல்லை, பிழைக்க மாட்டா, மரித்து போயிடுவா என்று டாக்டர்கள் சொல்லிட்டாங்களே என்று சொல்லி கூட அழுது கொண்டு இருக்கலாம், வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனாலும் தேவரே அப்பா, இந்த வார்த்தை மூலமா நீர் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. மகனே, மகளே, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட தான் சொல்றாரு, இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கின்றார் என்று சொன்னது போல உங்கள் பிள்ளையும் மரிக்க மாட்டான், நித்திரையா இருக்கின்றான். கண்டிப்பா ஆண்டவர் நிச்சயமா அந்த பிள்ளையை எழுப்புவார். அந்த பிள்ளை மூலமா அநேக காரியங்களை ஆண்டவர் செய்வார். நிச்சயமா விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சு உண்மையா நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க, இன்றைக்கே காண்பீங்க. இயேசு நிச்சயமா அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வாரு. கர்த்தாவே, இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு சரீரத்துல பலவீனங்கள், இருதயம் பிரச்சனைகள், அப்போ நுரையீரல் பிரச்சனைகள், கிட்னி பிரச்சனைகள், பிளட் கேன்சர்கள், சுகர் வியாதிகள்னு சொல்லிட்டு அப்போ இந்த சத்ரு சிறு பிள்ளைகள் மேலே அநேக வியாதிகளை போட்டு கொண்டு இருக்கா என் தகப்பனை. இப்பொழுது இறங்குங்க. சிறு பிள்ளைகள் எழும்பாதபடிக்கு அப்போ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகின்ற தடுக்காதீர்கள் என்று சொன்னீரே என் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுதும் கூட இந்த சத்ரு அந்த சிறு பிள்ளைகள் எழும்பாதபடிக்கு அப்போ அவர்கள் மேலே வியாதிகளை போட்டு கொண்டு இருக்கா என் தகப்பனே. இப்பொழுது இறங்கும் ராஜா. அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இப்பொழுது எடுத்து போடுவீராக. மகனே, மகளே, வியாதியில குழந்தையை வைத்து கொண்டு இருக்கின்றீங்களா? சரீரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு உறுப்பு அவர்கள் கெட்டு போயிருக்கா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் புதிதான உறுப்புகளை அவனுக்குள்ள பொறுத்துவார், அந்த மகளுக்குள்ள பொறுத்துவார், அந்த மகனுக்குள்ள பொறுத்துவார். நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா நீங்க ஒரு அற்புதத்தை காண்பீங்க, இன்றைக்கே காண்பீங்க. ஆண்டவர் நிச்சயமா அந்த குழந்தையை புதுப்பிப்பார், புதிய சிருஷ்டியை மாற்றுவார். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, இப்பொழுதே தொடுவீராக. இன்னும் கூட அப்பா பிசிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நடக்க முடியாம, கை கால் அசைக்க முடியாம அநேக பிள்ளைகள், மூளை வளர்ச்சி இல்லாம அநேக பிள்ளைகள் அப்பா இருக்காங்க. அந்த பிள்ளைகள், அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை வைத்து கொண்டு எவ்வளவு வேதனையும் கஷ்டமும் படுகின்றாங்க என் தகப்பனே. அப்பா, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர் ராஜா. இப்பொழுது கூட அந்த டிசேபிள் சிறு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க வேதனையோட துக்கத்தோட உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பெற்றோர்களையும் அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. இன்றைக்கு நீங்க அந்த பிசிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்க, மூளை வளர்ச்சியில கை கால் நடக்க முடியாம இருக்கின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்றைக்கு விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்துல விடுதலை தருவீராக. விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மகனே, மகளே, நீங்க கேளுங்க. நீங்க கேட்டா ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். உங்களுக்கு செய்யாம, நமக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? நமக்கு கண்டிப்பா செய்வார். நீங்க கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, ஜெபிங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா நமக்கு விடுதலை கொடுப்பாரு. இன்றைக்கு அற்புதத்தை செய்வாரு, அதிசயத்தை செய்வாரு. இப்பொழுது இறங்கும் ராஜா. வியாதிகளை கொண்டு வருகின்ற சத்துரு மேலும் கரத்தை பலமா வையுங்க. இப்பொழுது வையுங்க. எல்லா வியாதிகளும் இன்றோட ஒழிந்து போகட்ட. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். விடுதலை தாங்க அப்ப புது சிருஷ்டியாய் மாற்றுங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், துதிக்கிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்ப நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தோடு ஜெபிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்தீரே அப்பா. புது சிருஷ்டியை மாற்றினே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.